அண்ணி என்ன இதெல்லாம்? கல்யாண விருந்து சாப்பிடுங்க. ஆமா பாலு, என் கல்யாணத்துக்கு உன்னை கூப்பிட முடியாத சூழ்நிலை. அதனால கல்யாண விருந்தெல்லாம் நீ வந்த பிறகுதான் சொல்லிட்டேன். தாலி மட்டும்தான் அவ கழுத்துல கட்டினா, இன்னும் குடும்பம் நடத்த ஆரம்பிக்கல. அம்மா சும்மா இருமா, இதெல்லாம் அவன்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு. என்ன வெக்கமா? அண்ணன் பாவம் அண்ணி என்ன ஏன் கல்யாணத்துக்கு கூப்பிடல? நானா கோச்சுக்கு போறேன். சூழ்நிலை புரிஞ்சுக்க மாட்டேன். ஏமா சொன்னேன்டா, கேக்கல. ஆமாமா, இது என்ன அதட்டி சொல்ற காரியமா என்ன? தம்பி, நீ நினைக்கிறியோ இல்லையோ, என் கல்யாணத்துல என் தம்பி கலந்துக்க முடியலங்கிற வருத்தம் எனக்கு இருக்காதா? அண்ணே, அண்ணி சமையல் பிரமாதமா இருக்கு. பேசாம சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டு முடிச்சதும் போய் ஐயரை பார்க்க போறேன். எதுக்கு? உன் கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டு வர்றதுக்கா? இல்லன்னு, நீங்க குடும்பம் நடத்துறதுக்கு இன்னைக்கு நல்ல நாளா இல்லையான்னு பாத்துட்டு வரதா. உங்க அப்பா பெரிய மனுஷா, அத நாங்க பாத்துக்கிறோம். அடியே விட்டா பேசிக்கிட்டே இருப்பான், வாயில போட்டு அமுக்கு முட்டைய. அண்ணி சரிப்பா, எப்படியும் ஒரு குறையாவது விழுன்னு எதிர்பார்த்தீங்க, ஏமாந்துட்டீங்களே. பொசுக்குன்னு பொண்ணை கூட்டிட்டு போய் தாலி கட்டிட்டானே. ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டா அதுல வெற்றி தோல்வி வர்றது சகஜம். மறுபடியும் ஜெயிக்கிற வரைக்கும் மனசை தளர விடக்கூடாது. இது என்னுடைய பாலிசி. யாராவது பாலுவா? என்னப்பா பார்த்தும் பார்க்காத மாதிரி போற? இல்ல பெரியப்பா, இங்க கொஞ்சம் வேலை இருந்தது, அதான். அண்ணனுக்கு எனக்கு 1008 பிரச்சனை இருக்கும். அதுக்காக நம்ம சொந்த பந்தம் விட்டு போயிருமா? உள்ள வாப்பா. என்ன பாலு, படிப்பெல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சிச்சு பெரியப்பா. அடுத்த மாசம் ரிசல்ட் வருது. பெரிய படிப்பா பங்களே? பிஇ மெக்கானிக்கல். என்ன படிச்சு என்ன பிரயோஜனம்? அண்ணன் கல்யாணத்துக்கு வரணும்லப்பா. அவன் என்னடா பண்ணுவான்? அவன் அண்ணா அவனை கூப்பிட்டா தானே ஒரு தந்தியாவது கொடுக்கலாம்ல. அன்னைக்கு தபால் ஆபீஸ் லீவா இருந்திருக்கலாம். திறந்திருந்தாலும் செலவாயிடும் உற்றுப்பாட்டா. அதுக்கு இவன் என்னடா பண்ணுவான்? சின்ன வயசுலயே படிப்பு அது இது என்ன இவங்க அண்ணன் வெளியூருக்கு அனுப்பிச்சு வச்சுட்டான். எல்லாம் நன்மைக்கு தானே பெரியப்பா. ஆமா. அண்ணன் என்ன கல்யாணத்துக்கு கூப்பிடலன்னு எனக்கு கூட கோவம் தான். ஆனா அந்த சூழ்நிலையில நானா இருந்தா கூட அதானே பெரியப்பா பண்ணிருப்பேன். நான் சொன்னது சரிதானே பெரியப்பா? ஆமாமா, 4 சாதி சனத்தை கூப்பிட்டு பண்ற சூழ்நிலையிலேயே அன்னைக்கு இருந்தது. உட்காரு பெரியப்பா. மாமா ஏதோ கோவத்துல அப்படி செஞ்சிட்டாலும் பெரியவங்க நீங்க எடுத்து சொல்லி முறையா செஞ்சிருக்கலாம்ல. எடுத்து சொல்லணுமா? எவ்வளவு சொன்னோம். உங்க மாமா கேட்க மாட்டேன்ட்டாப்பா. சரி விடுங்க, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சுல. நான் போய் மாமா பாத்துட்டு வரேன். என்னதே மாமாவை பாத்துட்டு வர்றியா? இப்பதான் அவ்வளவு சொன்னோம். அவன் எவ்வளவு கோபக்காரன். நீ அவன் வீட்டுக்கு போற, என்ன மாதிரி அவன் உட்காருன்னு சொல்லேன்னு வச்சுக்க. ஆனா போடா வெளியே அப்படின்னு சொல்லிட்டானா நீ எங்கள மாதிரியா? ரோசக்காரன் வேற. அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாரு. அக்கா இருக்காங்கல்ல, நான் போயிட்டு வரேன் பெரியப்பா. ஏன் பெருசு பையன் நம்ம இழுத்த இழுவைக்கு வரமாட்டான் போல் இருக்க. பெருசு செவ்வா இருக்கிறான். அவன் பச்சை களிமண்ணு அப்படிதான் இருக்கும். தண்ணியில நனைஞ்சதுன்னா பக்குவத்துக்கு வந்துரும். அதுக்கப்புறம் பானையும் செய்யலாம், சட்டியும் செய்யலாம். உண்டியல உடைச்சிட்டீங்கன்னா போங்க பெருசு. என்னடா ரொம்ப நேரமா யோசனையில இருக்க? ஒண்ணுமில்லம்மா, பாலுவோட கல்யாணத்தை பத்தி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்களே ஒரு நல்ல பொண்ணை பாருங்களேன். பாத்துக்கிட்டு தான் இருக்கம்பா. ஆனா அழகு இருந்தா படிப்பு இல்ல, படிப்பு இருந்தா அழகு இல்ல. அழகு முக்கியம் இல்லம்மா, குணம் தான் முக்கியம். நான் என்ன அழக பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? எனக்கு என்ன குறைச்ச? உனக்கு என்ன குறைச்சல்னு எனக்கு தான் தெரியும். என்ன தெரியும்? அம்மா இருக்காங்க, உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். நீங்க பாருங்கம்மா. அண்ணே, எனக்கு வேலை கிடைச்சிச்சுனே. உடனே சரி சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. டேய், உன்னை யாரா வேலைக்கு போச்சனா? இந்த பாரு, நீ வேலை பார்த்து சம்பளம் வாங்கி குடும்பம் நடத்துற நிலைமையில நாம இருக்கிறோம். நீ படிச்ச படிப்புக்கு ஏதாவது தொழில் பண்ணு. நம்ம கிராமமும் விருத்தியாகும், உன் பேரு வளரும். அனுபவம் இல்லாம தொழில் ஆரம்பிச்சா அது நிர்வாகம் பண்றது ரொம்ப கஷ்டம்னு. அது மட்டும் இல்ல, அதுல எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. சரி, என்ன வேலை? டெல்லி மோடி எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனில சீனியர் இன்ஜினியர். எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் புரியல. உனக்கு எதாவது புரிஞ்சது? உனக்கு எதாவது புரிஞ்சது? அவ்வளவு தூரம் போகணுமா? உனக்கு தெரியாது, சும்மா இருமா. மாசம் 20,000 ரூபாய் சம்பளம், தனி வீடு, காரு, போனு. என் கீழே 1000 பேர் வேலை செய்வாங்க. உலகம் பூரா சுத்தலாம், தெரியுமா? நீங்க உலக சுத்தலாங்க. ஆனா அம்மாவும் அண்ணனும் எத்தனை நாள் தான் உங்களை பிரிஞ்சு இருப்பாங்க? இத நாள் வரைக்கும் படிப்பு படிப்புன்னு பட்டணத்திலேயே இருந்துட்டீங்க. ஆமாண்டா, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அண்ணனுக்கு உதவியா கூடவே இரு.
நம்ம கிட்ட இல்லாத பணமா காசா? அம்மா, இந்த மாடு மேய்க்கிற வேலை பார்க்கறதுக்காக அண்ணன் இவ்வளவு தூரம் என்ன படிக்க வச்சிருக்காரு. ஆமாடா, நீ சொல்றது சரிதான்டா. நானே மாடு மேய்க்கிறேன். நீ எவ்வளவு சம்பாதிக்கிறங்கிறது முக்கியம் இல்ல, உனக்கு என்ன பிடிக்குமோ அதான் முக்கியம். சரி, எப்ப வேலையில சேரணும், எப்ப டெல்லிக்கு போகணும்னு சொல்லு. வேண்டிய ஏற்பாடுகளை நான் செஞ்சிடறேன். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே. நீ அவனுக்கு ரொம்ப தான் செல்லம் கொடுக்கற. இப்படிதான் செய்யணும், இதுதான் சரின்னு நீ 2 வார்த்தை அதட்டி சொல்லக்கூடாதா? அம்மா, அவன் படிச்ச படிப்புக்கும் நம்ம வேலைக்கு சம்பந்தம் இல்ல. நாம தான் கிணத்து தவளையா வளர்ந்துட்டோம். அவனாவது அவன் இஷ்டப்படி உலகம் சுத்துற வாலிபனை வளரட்டுமே. என்னடி அறிவு கட்டவில்லை மாடி. ஏய், என்ன உம்முன்னு இருக்க? இங்க உங்களுக்கு என்ன இல்ல? நீங்க எதுக்காக வேலைக்கு போகணும்? நான் வேலைக்கு போறதுக்கு காரணமே நீதான். நானா? ஆமா காவேரி, மாமா, நான் இந்த வேலைக்கு போயிட்டா யாரோட தெய்வம் எனக்கு தேவையில்லை. அண்ணன் தடை விதிச்சா அதை மீறி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னோட டெல்லி கூட்டிட்டு போயிடுவேன். இத நம்பலாமா மாமா? இன்னும் என் மேல நம்பிக்கை வரல? நீ நம்பல, வா என்னோட. கடவுள் சத்தியமா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். பெரியப்பா, நீங்க நினைக்கிற தப்பு. அண்ணன் என்ன வேலைக்கு போக சொல்ல, நானா எடுத்த முடிவு. மாசம் 20,000 ரூபாய் சம்பளம். அது மட்டும் இல்ல பெரியப்பா, வீடு தருவான், கார் தருவான். ஆமா பெரியப்பா. நீ என்ன வீடு வாசல் இல்லாத வெறும்பயலா? நாங்களும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகளோட பிறந்தவங்க தான். நீ ஒன்னும் என்ன பெரியப்பா நினைக்க வேண்டாம். இந்த ஊர்ல இருக்கிற சாதாரண மனுஷனா நினைச்சுக்க. உனக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு தெரியுமா? இது தெரிஞ்ச வேலைக்கு போயிருப்பானா? அவன் அண்ணன் சொல்லிருக்க மாட்டான். ஏய், தென்னந்தோப்பு மாந்தோப்பு குத்தகையே மாசம் 2 லட்சம் ரூபாய் வருது தெரியுமா உனக்கு? பிச்சைக்கார காசு. 400 ஏக்கர்ல கரும்பு மட்டும் விளையுது. காவிரி நீர் பாசத்துல 200 ஏக்கர் நெல் விளையுது. அது போக கம்பு, கடலை, சோளம், இந்த மாதிரி கணக்கே பார்க்க முடியாத சொத்து. இதெல்லாம் பரம்பரை சொத்து. ஆமா ஆமா, அண்ணன் தம்பிங்க 2 பேரும் சேர்ந்து அனுபவிக்க வேண்டிய சொத்து. நீ சொல்லிட்ட அண்ணனும் தம்பி சேர்ந்து அனுபவிக்க வேண்டிய சொத்துன. அண்ணனே தம்பி சொத்தையும் சேர்த்து அனுபவிக்கிறானே, அனுபவிச்சுட்டு போட்டு. அட, நீயும் உங்க அண்ணனும் ஒரே அப்பனுக்கு தானே பிறந்தீங்க. உங்க அண்ணனுக்கு இந்த ஊருக்குள்ள இருக்கிற மரியாதையில ஒரு கால்வாசி உனக்கு இருக்கா? நல்ல யோசனை பண்ணி பாரு. உங்க அண்ணனை எங்க முதலாளின்னு இந்த ஊரே கொண்டாடுது. அவர் தம்பி நீயே, உன்னை யாராவது சின்ன முதலாளின்னு கூப்பிடுறாங்களா? ரொம்ப யோசிக்காதப்பா. இங்கே தம்பி சரிக்கு சமமா வந்துட்டா தன்னுடைய மரியாதைக்கும் செல்வாக்கும் ஆபத்து வந்துருமோன்னு உங்க அண்ணனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அதனாலேயே சின்ன வயசுல உன்னை படிக்க வைக்கிறதுக்காக வெளியூருக்கு துரத்திட்டான். இப்ப வேலைக்கு போற. அட, நீயே எடுத்த முடிவா இருக்கட்டும். அத உன் அண்ணன் தடுத்து நிறுத்திருக்கலாம்ல. நிறுத்தலையே. இதுவே உங்க அப்பா உயிரோட இருந்திருந்தா, ஏண்டா நாயே, நம்ம கிட்ட 1000 பேர் கை நீட்டி சம்பளம் வாங்குறாங்க, நீங்க ஒருத்தங்கிட்ட போய் கை கட்டி நிக்கணுமான்னு கேட்டிருப்பானல்ல. ஆத்தோட வெள்ளம் பண்ணாலும் நாய் நக்கிதானே குடிக்கணும். டேய், உண்மையை சொன்ன உனக்கு கேட்டா கோவம் வருது. அதை நீ சொல்லக்கூடாது. டேய், அவன் ஏதோ ஆதங்கத்திலையும் மேல இருக்கிற பாசத்திலையும் சொல்லிட்டான். இத பார் பாலு, எங்களுடைய குறிக்கோளை உங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ளார சண்டை வரக்கூடாதுங்கிறதான். இனிமேல் நாங்க சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. நாங்க சொல்றதுல நியாயம் இருக்குதா இல்லையாங்கிறத நீ தான் முடிவு எடுக்கணும். நீ எடுக்கிற முடிவு எதுவா இருந்தாலும் எங்களுக்கு எந்த விதமான லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. எல்லாம் உனக்கு தான். எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு பெரியப்பா. யோசி, நல்லா யோசி, வீட்டுக்கு போய் யோசி. எப்படி நாங்க உத்தரம் ஊசி பெருசு தைக்கிற மாதிரி கிழிச்சிட்ட. வாங்க. இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? உங்களுக்காக உங்க அண்ணன் சாப்பிடாம காத்துட்டு இருக்காரு. புருஷன் சாப்பிடாம சாப்பிட மாட்டேன்னு சொல்ற பொண்டாட்டிய பாத்திருக்கேன். ஆனா தம்பி சாப்பிடாம சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற அண்ணனை இப்பதான் பாக்குறேன்.
எனக்கு சாப்பாடு வேணாம், பசிக்கல. பாலு, அண்ணி, நான் வேலைக்கு போலன்னு அண்ணன் கிட்ட சொல்லிடுங்க. ஏன் போகல? பிடிக்கல. பிடிக்கலையா? ஆமா, நான் இங்கே இருக்க போறேன். டேய், நான் ஊரெல்லாம் சொல்லிட்டேன்டா. என் தம்பிக்கு டெல்லியில வேலை, மாசம் 20,000 ரூபாய் சம்பளம், தனி வீடு, காருன்னு எவ்வளவு பெருமையா சொல்லிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? என்ன பெரிய 20,000 ரூபாய் சம்பளம்? நம்ம தென்னந்தோப்புல காத்துல விழுற தேங்காயும் மட்டையும் வித்தாலே மாசம் 30,000 ரூபாய் வரும். ஏண்டா, நானா போச்சனே? நீ தானே போறேன்னு சொன்ன. ஆமா, நான் சொன்னேன், விவரம் இல்லாம சொன்னேன். ஆனா என்ன ஊர் விட்டு அனுப்புறதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதான் உடனே எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்க. டேய், என்னமா சொல்றான்? இவன் ஊரை விட்டு போறதுல எனக்கு என்னமா சந்தோஷம்? ஏண்டா இப்படி பேசுற? உனக்கு என்ன ஆச்சு? நல்ல யோசனை பண்ணி தான் பேசுறேன். அம்மா, நான் சின்ன பையன் தான், விவரம் இல்லாம பேசிட்டேன். இவர் என்ன பண்ணிருக்கணும்? என்ன போவான தடுத்துக்கலாம்ல. இதுவே அப்பா உயிரோடு இருந்தா, ஏண்டா நாயே, நம்ம கிட்ட 1000 பேர் கை நீட்டி சம்பளம் வாங்கும் போது நீ ஏண்டா மத்தவங்க கிட்ட வேலை செய்யணும்னு கேட்டிருப்பாரா இல்லையா? பாலு, உங்க அண்ணன் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. அவரை போய் நீ... அவன் இஷ்டப்படியே செய்யட்டும். அம்மா, கோபத்துல அவனை எதுவும் பேசிடாதீங்க. என்னங்க, சாப்பாடு தான் வேண்டான்னு சொல்லிட்டீங்க, இந்த பாலையாவது குடிங்க. எனக்கு ஒண்ணு வேண்டாம், தொந்தரவு பண்ணாத. அவர் தான் ஏதோ குழம்பி போய் பேசுறாருன்னா, சின்ன வயசு தானே. யாரு சின்ன பையன்? அறிவு கிட்டவளே, நினைச்சு பேசுறான். எம்எல்ஏ பழி போடுறான். நான் அவனை வேலைக்கு போச்சேன்னு அவனா போறேங்கிறான், அப்புறம் போக மாட்டேன்னு சொல்றான். ஒண்ணு தனக்கா தெரியணும், இல்ல சொல்றவங்க பேச்சையாவது கேட்கணும். இந்த வயசு அப்படிங்க. முதல்ல அவருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க, எல்லாம் சரியா போயிடும். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, அதனால தான் சொல்றேன். இந்த பாரு, நான் அவனுக்கு 4 இடத்துல பொண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடம் அமையல. முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. அவருக்கு வரப்போற பொண்டாட்டி அவர் மனசுக்கு பிடிச்சவளா இருக்கணுமா, இல்ல உங்க மனசுக்கு பிடிச்சவளா இருக்கணுமா? அவன் யார் மேலே அதை ஆசைப்படுறானா? ஆமா. யாரு? சொல்லு. என் தங்கச்சி, எங்க அப்பாவோட சின்ன வீட்டுக்கு பிறந்தவ. அவளும் உங்களுக்கு மாமா பொண்ணு தானே? யாரு புரியாம பேசுற? என்னதான் மாமா மகளா இருந்தாலும் அவன் ஒப்பாட்டி மக தானே. தம்பிக்கு இப்படி தகுதி இல்லாத இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஊர்ல பேச மாட்டாங்க. நீங்களே இப்படி பேசினா எப்படி? நியாயம்னு வந்தப்போ நீங்க ஊரே எதிர்த்துக்கல. அந்த பொண்ணு நல்ல பொண்ணுங்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? அதெல்லாம் இல்ல, இதுக்கு அம்மா சம்மதிக்கணுமே. நீங்க நினைச்சா முடியும், உங்க வார்த்தையை அம்மா தட்ட மாட்டாங்க. வாங்க, உள்ள வாங்க. என்னங்க? எந்தா கோயிலுக்கு போறேன்னு உடனே வந்துட்டா? கோவில் என்ன இன்னைக்கு லீவா? யார் வந்திருக்காங்க பாருங்க. யாரு? உங்க மாப்பிள்ளை. நீங்க இங்க? உங்களை இங்க பார்க்க வேண்டிய வேலை வந்துருச்சு மாமா. வாங்க பேசுவோம். உட்காருங்க. மாமா, பழசெல்லாம் மறந்துடுங்க. அதெல்லாம் நான் எப்போ மறந்துட்டேன். அந்த நேரத்துல நானும் கொஞ்சம் கோவமா இருந்தேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், என் பொண்ணு அந்த கேணப்பயலுக்கு எப்படி கட்டி கொடுக்க சம்மதிச்சேன்னு. இப்ப நினைச்சா கூட ஒன்றும் புரியல. ஆத்திரம் அறிவை மழுங்கடிச்சிருச்சு. சமயத்துல வந்து என் பொண்ணை காப்பாத்திட்டீங்க. நானே வீட்டுக்கு வரலாம் தான் நினைச்சேன். ஏன் தப்பு?
என் மனசை உறுத்திக்கிட்டே இருந்தது. உங்க முகத்தை பார்க்க வெக்கமா இருந்தது. நியாயமா பார்க்க போனா நீங்க தான் என்ன மன்னிக்கணும். மாமா, நான் இங்க எதுக்கு வந்தேன் தெரியுமா? நம்ம பாலு உங்க பொண்ணு காவேரியோட நெருங்கி பழகிறதா கேள்விப்பட்டேன். என்ன ஆளோட நெருங்கி பழகுறாளா? அடிச்சிருப்பால. மாமா மாமா எங்க பொண்ணு காவேரி. மாமா சும்மா இருங்க. நாய்ங்க பாடிங்க. என்ன நீ பாலுவோட நெருங்கி பழகுறியா? பாத்தியா, கேட்கிறேன் பதிலே சொல்ல மாட்டேங்கிறா. தொடப்ப கட்டிக்கு கேக்குது. மாமா 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 சொல்லுடி. மாமா அவசரப்படாதீங்க. சும்மா இருங்க மாப்ள. நான் சொல்றத கேளுங்க. அவங்க 2 பேரும் சின்னஞ்சிருசுங்க. ஒருத்தர் விரும்புறாங்க. அதை நாம ஏன் தடுக்கணும்? பாலுக்கு உங்க பொண்ணை கேட்க தான் வந்த மாமா. மாப்ள, உங்க அம்மாவை கேட்டீங்களா? கேட்டேன். கல்யாணி அவதான் சம்பந்தம் பேசிட்டு வர சொன்னா. நல்லா யோசிச்சீங்களா? நம்ம பங்களிங்க எதிர்ப்பாங்க, கௌரவம் போயிடுச்சேன்னு குதிப்பாங்க. கல்யாணத்துக்கு வர மாட்டாங்க. என் கல்யாணத்துக்கு கூட தான் யாருமே வரல, அம்மாவை தவிர. மாப்பிள்ள, எல்லாரும் முன்னாடி நான் உங்களை அவமானப்படுத்தினேன், ஆள் வச்சு அடிக்க ஏற்பாடு பண்ணேன். ஆனா நீங்க என் பொண்ணு கல்யாணம் ஏத்துக்கிட்டு என்ன காப்பாத்துனீங்க, கௌரவப்படுத்தினீங்க. ஏதோ சந்தர்ப்ப வசத்தால இவளை நான் 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவளை ஆரம்பத்துல ஊர்ஜனங்க ரொம்ப கேவலமா பேசினாங்க. நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. ஏன்னா அவளை கௌரவமா வாழ வைக்க வேண்டிய சக்தி என்கிட்ட இருந்தது. ஆடா, அவளுக்கு பிறந்த காவேரி முறையில்லாம பிறந்த பொண்ணாச்சுன்னு ஏற்கனவே ஊர்ஜனங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அவளை நம்ம ஜாதியில மறுபடி எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்? அவளுடைய எதிர்காலம் ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு நான் பயந்துட்டு இருந்தேன். நீங்க பெருந்தன்மையோட வந்து உங்க தம்பிக்கு என் பொண்ணு கேட்டு இப்போ என்ன காப்பாத்திட்டீங்க. ஐஸ்புரா உங்களுக்கு கடன் பட்டிருக்கேன். நீங்க வசந்துட்டீங்க மாப்பிள்ள, வசந்துட்டீங்க. மாமா நான் வரேன் மாமா. ரொம்ப அடிச்சுனா கண்ணு. முதலாளி, உங்களை பார்க்கறதுக்கு யாரோ மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்காங்க. யாரு? வணக்கம், நான் கிருஷ்ணா ரெட்டி. என் பேர் விஜய ரங்கநாத் ரெட்டி. உங்க தம்பி தானே பாலு? அவனை பார்க்கணுமா? நோ நோ நோ, நான் உங்களை பார்க்க வந்தேன். உட்காருங்க. என்ன விஷயம்? உங்க தம்பி படிச்ச காலேஜ் பிரின்சிபால் என்னோட ஃப்ரெண்டு. எனக்கு ஒரே பொண்ணு, ஒரு நல்ல மாப்பிள்ளைய பாருன்னு அவன் சொன்னேன். அவன் உங்க தம்பியை பத்தி எக்கச்சக்கமா சொன்னான். எனக்கு மெட்ராஸ்ல நிறைய பிசினஸ் இருக்கு, 200 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு. அம்மா காஃபி இருக்கட்டும் இருக்கட்டும், நல்ல முடிவை சொல்லுங்க, சாப்பாடே சாப்பிட்டு போறேன். ஐயா, நீங்க எங்களை மதிச்சு வீடு தேடி வந்து கேட்கறதுல ரொம்ப சந்தோஷம். ஆனா என் தம்பிக்கு நேத்துதான் ஒரு இடத்துல நிச்சயம் பண்ணேன். அடடே, நான் தான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன் போல் இருக்கு. சரி, என் பொண்ணுக்கு எங்க எழுதிருக்கோம் அங்கதான் நடக்கும். நான் புறப்பட்டுங்களா? ஐயா, ஒண்ணுமே சாப்பிடாம போறீங்களே? இல்ல, உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு அவசர வேலை இருக்கு, வரேங்க. வாங்க. வரேம்மா. அம்மா வாமா, நீ மட்டும் வந்திருக்க, அப்பா வரல? நிறுத்தடி. எங்க உன் புருஷன்? எங்கடி அவன்? என்னக்கா? ஏண்டா, அந்த சிரிக்கி வீட்டுக்கு போய் நம்ம தம்பிக்கு பொண்ணு கேட்டியாமே, இது உனக்கே நல்லா இருக்கா? நானே வந்து உங்ககிட்ட சொல்லலாம் நினைச்சேன், நீயே வந்துட்ட. நான் உன்கிட்ட கதை கேட்க வரலடா. ஏம்மா, இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சதா நடக்குதா? அந்த சிரிக்கிய மதிச்சு அவ பொண்ணை நம்ம பாலு கட்டி வச்சா ஏன் மதிப்பு என்ன வருது? பார்வதி, அது வந்து இல்ல, அம்மாவும் பிள்ளையும் எல்லாருமா சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்திட்டீங்க. அக்கா, நான் சொல்றத கோவப்படாம கேளு. ஏண்டா கேட்கணும்? ஏன் கேட்கணும்? நீங்க செய்யறதெல்லாம் செய்வீங்க, நான் கோவப்படாம கேட்கணுமாக்கும்.
நீங்க அந்த பொண்ணு கொடுக்கிற மரியாதை எனக்கு கேவலம்னு நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? பார்வதி, பாலு அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டா. இதுல எங்களுக்கு விருப்பம் இல்ல. ஆனா பாலு என்ன பெரிய பாலு, அவனுக்கு என்ன தெரியும்? 4 அறை கொடுத்து அவனை திருத்துறதை விட்டுட்டு ஆளுக்கு பேசிட்டு இருக்கீங்களே. அக்கா, பாலு அந்த பொண்ணு நெருங்கி பழகிறத கல்யாணி தான் பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னான். இதுல நம்ம விருப்பத்தை விட அவன் விருப்பம் தான் முக்கியம். அப்போ நம்ம மானம் போனாலும் பரவாயில்ல, அவனோட ஆசை நிறைவேறணுமா? ஏண்டி கல்யாணி, இதுக்கெல்லாம் காரணம் நீதானா? குடும்ப ஒத்துமையா இருக்கணும்னா வேற வழி இல்லம்மா. பாலு வளர்ந்த புள்ள, ரொம்ப கண்டிச்சாலும் தப்பாயிடும். அடி போடி, பெருசா புத்தி சொல்ல வந்துட்டா. டே தம்பி, அவ கழுத்துல அவன் தாலி கட்டக்கூடாது. அப்படி நடந்தது உனக்கு அக்கா இல்ல நினைச்சுக்கோ, அப்புறம் இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன். அக்கா, அக்கா, நான் சொல்றது கேளு. என்னடா இது அக்கிரமமா இருக்குது? மெட்ராஸ்ல இருந்து பெரிய கோடீஸ்வரன் கிருஷ்ணா ரெட்டி நேர்ல வந்து உங்க அண்ணன் கிட்ட என் பொண்ணை உன் தம்பி கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறான். ஆனா உங்க அண்ணன் வேண்டான்னு சொல்லிட்டானாமே. அது வந்து பெரியப்பா, நான் தான் காவேரி விரும்பினேன். அண்ணன் தெரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ணா ரெட்டி சம்பந்தம் வேணாம்னு சொல்லிட்டாரு. யாரா அந்த காவேரி? மாமனோட வெப்பாட்டி பொண்ணு. முறையா பிறந்தவள உங்க அண்ணன் கல்யாணம் பண்ணிட்டு முறை தவறி பிறந்த பொண்ணை உனக்கு கட்டி வைக்கணும்னு பாக்குறான். இந்த கருமத்தியெல்லாம் நான் சொல்ல வேண்டியது இருக்கு. சொல்றேன். ஏய், உங்க அண்ணன் முறை பொண்ணை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணதுனால உங்க மாமனுக்கு உங்க அண்ணனுக்கு தகராறுப்பா. இப்ப மாமனோட வப்பாட்டி பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவங்க 2 பேரும் சமாதானம் ஆயிடுவாங்கல்ல, அதுக்கு தான் இந்த ஏற்பாடு. சரி, நீ எல்லாம் பேசினா அப்படிதான் இருக்கு. போ, நான் சொல்லிக்கிறேன். இந்த பாரு, உங்க அண்ணன் பெரிய ராஜதந்திரிப்பா. சச்சா, நான் தான் காவேரிய தெர்றா, பார்த்தேன், பேசுனேன், பழகினேன். உங்க மாமா பண்ண மாதிரி நீங்க அவ்வளவு வெப்பாட்டிய வச்சுக்க வேண்டியதானே? கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு தராதரம் வேணுமா வேண்டாமா? வேணும். போய் சொல்ல அவங்கிட்ட. வாலிப வயசுல புத்தி இப்படித்தான் தறிக்கட்டு ஓடும். உங்க அண்ணன் பெரிய மனுஷன் தானே, அறிவுரை சொல்ல வேண்டாமோ? நீ அந்த கோடீஸ்வரம் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்க. அவனுக்கு இருக்கிற அத்தனை ஃபேக்டரிக்கும் உன்னை மேனேஜிங் டைரக்டர் ஆக்கிட்டா உங்க அண்ணனை விட 10 மடங்கு உயர்ந்துருவேன். அதை உங்க அண்ணனால தாங்கிக்க முடியல. எது எப்படி இருந்தாலும் உங்க அக்காவுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. உங்க அண்ணன் எப்படா சம்மதிக்கிறான்? ஏய், இத நீ உங்க அண்ணன் கிட்ட போய் பெரிய பஞ்சம் நானே சொல்லு. ஆனா இப்பவும் குடிமொழிக்கு போகல, இன்னும் நேரம் இருக்கு. எந்த வழி நல்ல வழின்னு முடிவெடுக்க வேண்டியது நீதான். நேரா மாசாணியம்மன் கோயிலுக்கு போ, பூசாரி கிட்ட பூ கேளு. வெள்ளைப்பூ விழுந்தா உங்க அண்ணன் கிட்ட விஷயத்த சொல்லு, சிகப்பு விழுந்தா சொல்லாத. போ, சீக்கிரமா போ, குழப்பம் அடையாத. பெருசு, சிகப்பு பூ விழுந்து சொல்லாம விட்டானா என்ன பண்ணுவீங்க? பூசாரிய ஏற்கனவே செட்டப் பண்ணி வச்சாச்சு. வெள்ளைப்பூவை தவிர வேற பூவே வராது. பெருசு பெருசு நீ எப்பா. டேய், நீங்க எல்லாம் வந்து ஆளை பார்த்து வேலை செய்யறவங்க, நாங்கெல்லாம் அழுங்காம வேலை செய்யறவங்க. கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டு என்னென்ன ஏற்பாடு பண்ணணும்னு முன்கூட்டியே சொல்லிடுங்க. கணக்குல என் கல்யாணம் தான் கோயில்ல சாதாரணமா நடந்துச்சு. என் தம்பி கல்யாணம் அப்படி நடக்க கூடாது. இந்த ஏரியாவிலே இப்படி ஒரு கல்யாணம் நடந்திருக்க கூடாது. அவ்வளவு அமர்க்கலமா இருக்கணும். பட்டு ஜவுளி எல்லாம் காஞ்சிபுரத்துல தான் போய் எடுக்கணும். மாமா நகை போடுவாரு, நம்ம சும்மா இருந்துடக்கூடாது. வீட்டுக்கு வந்த பொண்ணுக்கு எத்தனை பவுன் நகை போட்டாங்கன்னு யாரும் கேட்டக்கூடாது. எத்தனை கிலோ போட்டாங்கன்னு தான் கேட்கணும். என்ன செலவானாலும் சரி. இளையராஜா கச்சேரி, சமையலுக்கு தஞ்சாவூர்ல இருந்து ஆள், குன்னக்குடி வயலின், பழையப்பட்டி தவுல், போடுற பந்தலும் வைக்கிற கட் அவுட்டையும் பார்த்து கல்யாணமா இல்ல கட்சி மாநாடான்னு அவ வாய பொளக்கணும். என்னம்மா அண்ணே, இதெல்லாம் வேணாம். டே பாலு, அண்ணன் கல்யாணம் சாதாரணமா நடந்துச்சு, நம்ம கல்யாணம் இவ்வளவு ஆடம்பரமா நடக்கணுமா நினைக்கிறியா? நீ வேண்டான்னு சொன்னாலும் நான் அப்படிதான்டா நடத்துவேன். நான் இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்றேன். பாலு, எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கல. என்னது, பொண்ணு பிடிக்கலையா? டேய், மாமா கிட்ட போய் சம்பந்தம் பேசி நாளெல்லாம் குடிச்சிட்டு வந்துட்டேன். இப்ப இப்படி சொன்னா என்னடா அர்த்தம்? நான் உங்களை சம்மதம் பேச சொன்னேனா? நான் உங்களை நாள் குறிக்க சொன்னேனா? நான் அவளை கார்ல இருக்கிறேன் கட்டி வைங்கன்னு உங்க காலை பிடிச்சி கெஞ்சினா? உங்களுக்கும் அவருக்கும் தகராறு, இது சாக்கா வச்சு சமாதானம் ஆகணும். அந்த பொண்ணு பேர்ல வர சொத்தெல்லாம் நீங்களே வாங்கணும்னு நினைச்சீங்க, அதான் போய் பேசுனீங்க. யாரு? நான் சொத்து வேணும்னு நினைச்சேனா? டேய், நீ அந்த பொண்ணு பழகுனத அண்ணி பார்த்துட்டு வந்து சொன்னா, அதுக்கப்புறம் தான் நான் போய் பேசினேன். ஆமா, அம்மா அப்பாவோட சேரணும்னு அவங்களுக்கு ஆசை, அதான் உங்களை பேச சொல்லிருக்காங்க. டே பாலு, நானா முடிவெடுக்கல. அம்மா கிட்ட கேட்டேன், சரின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் போய் பேசினேன். உங்களுக்கு எனக்கு தெரியாதா?
அம்மா மிரட்டி சம்மதிக்க வச்சிருப்பீங்க. டே பாலு, என்ன வேணும்னாலும் சொல்லு. உன்னை கேட்காம போனது தப்புதான். மன்னிப்பு கூட கேட்டுக்கிறேன். ஏய், வாக்கு கொடுத்துட்டேன். கொடுத்த வாக்க நான் மீறினதில்ல. உங்களுக்கு உங்க வாக்கு முக்கியம், எனக்கு என் வாழ்க்கை முக்கியம். நீங்க கட்டி வச்சுட்டு போயிடுவீங்க. காலம் பூரா கஷ்டப்படுறது யார்? நான். ஒப்பாட்டிக்கு பிறந்தவளை கட்டிக்கிட்டேன்னு இந்த ஊரே என்ன கேவலமா பேசும். அது தாங்கிறது யார்? நீங்க இல்ல, நான். டேய், அந்த பொண்ணோட பழகுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சு பாத்தியா? காதலிக்கிற பொண்ணை ஏமாத்துறது பாவம்டா. அதை பத்தி அந்த பொண்ணு கவலைப்படணும், நீங்க கவலைப்படக்கூடாது. அப்போ நீ அவளை கட்ட மாட்ட? மாட்டேன். இது வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்துனீங்க, ஏமாந்தேன். இனி ஏமாற மாட்டேன். யாரு? நான் உன்னை ஏமாத்துறேன்? ஆமா. அம்மா உன்னை ஏமாத்துறாங்களா? அம்மாவாது எனக்கு என் மேல பாசமா இருக்காங்க. சொத்துக்காக உன்னைய பெருசா நினைக்கிற சூழ்நிலைக்காரி. டேய், பெத்த தாயவே தப்பா பேசுறீங்க. பாத்தியம்மா, அப்பா சாகும்போது உனக்கு 7 வயசு. உன்னை எப்படி எல்லாம் வளர்த்தேன் தெரியுமா? இப்ப அடிச்சனே இந்த கையால தாண்டா உன்னை தூக்கி வளர்த்த, சோறு ஊட்டின. நிறுத்துங்க. என்னடா சொன்ன? உன்னை பெத்தது மட்டும் தாண்டானா? எல்லாமே இவன் தாண்டா. நீ அம்மா வளர்த்த புள்ள இல்ல, அண்ணன் வளர்த்த புள்ள. வளர்த்ததுக்காக இவர் கை நீட்டி அடிப்பாரு, நான் பொறுத்துக்கணுமா? இனிமே ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். பாலு, விடுங்க. நான் சொல்றத கேளுப்பா. அம்மா முடியும், சந்தோஷமா இருங்க. பாலு, பாலு, நான் சொல்றத கேளுப்பா. வருவாண்டா. எங்கடா போயிட போறான்? வா.